மொத்தம் 3 போட்டோக்கள் இருந்தன. 2 கருப்பு வெள்ளையிலும் 1 கலரிலும். முதல் போட்டோவில் அந்த பெண் உயரமாய் லேச மிரட்சியுடன் நின்றிருந்தது. கை வைக்க ஒரு மேடை போட்டு அதில் இடது கையை மடித்து வைத்திருந்தது. பின்பக்கம் உயரமாய் ஆளுயர கண்ணாடி தலையின் நெற்றி சுட்டியுடன் இணைத்து பின்பக்கமாய் நெடுக தாளம்பு வைத்த ஜடை பின்னி அது பின்புறம் முழக்கால் வரை தொங்கிக் கொண்டிருந்தது. கண்மை பளிச்சென இருந்தது. இது பெருசானப்ப எடுத்ததாம் என்றாள் அக்கா. இரண்டாவது போட்டோ க்ளோஸ் தோளோடு, தலை மட்டும் பிளாஷ் போட்டு எடுத்திருக்கிறார்கள். பவுடர் லிப்டிக் எல்லாம் போட்டு அசிங்கமாக இருந்தது. செயற்கையாக சிரிப்பு. போட்டோகிராஃபர் ஸ்மைல் ப்ளீஸ். உடனே அடுத்த போட்டோவுக்கு போனா. அவங்க வீட்டு மாடியில எடுத்தது. தொட்டி ரோஜா செடி அருகே அதிகாலையில் மஞ்சள் பட்டு புடவையில் வாடாமல்லி கலர் முன்றானை ஜருகை எல்லாம் வைத்து கல்யாண பெண் போல் முகம் மட்டும் அலங்காரம் இல்லாமல் சிம்பிளாக இருந்தது. பிடிச்சிருக்கா என்றாள் அக்கா தோல் வழியாக. ஒரு நொடியில் வாழ்க்கையை நிச்சயிக்கும் நேரம். இந்த பொண்ணா என்னோட கடைசி வரை முகத்தை உற்று பார்த்தான். பேர் என்னவாம் என்றான் முனங்கலாய். அப்ப பிடிச்சிருக்கா? பேர் தான் கேட்டேன் என்று முறைத்தான். சுசித்ரா என்றாள். பேர் நல்லதா இருக்கு என்று சொல்லிவிட்டு போனவன் திரும்பி நல்லா பாரு, முடிவு பண்ணிக்கோ என்று போய்விட்டாள். போட்டோவை மீண்டும் பார்த்தபோது பிடித்த மாதிரியும் இருந்தது, பிடிக்காத மாதிரியும் இருந்தது. பின் யோசிக்கும் போது ஒன்று தோன்றவில்லை. மனசு ரொம்ப நிச்சலமாய் இருந்தது. எதுவும் தோன்றாமல் கொஞ்ச நேரம் வெறுமனமே பார்த்து கொண்டிருந்து விட்டு சாப்பிட போனான். என்ன பார்த்தாச்சா என்றாள் அக்கா கிண்டலாக. என்று பெருமூச்சு விட்டான். என்ன முடிவு பண்ணிருக்க? நீ என்ன சொல்ற? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப வேணாமா? என்ன விளையாடுறியா என்றான் முகம் மாறி. அக்கா இங்க பாரு, கல்யாணம்னு சொன்ன உடனே நான் ஏதோ மோகத்திலேயோ இல்ல வெக்கத்திலேயோ பேசுறதா நினைக்காத. நிஜமா எனக்கு பயமா இருக்கு. பயமா? அடப்பாவி, பின்ன ஒரு போட்டோவை கொடுத்து உன் வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கனா வேற என்ன வேணும்? நிறைய யோசிக்கணும், நிறைய பேசணும். யார்கிட்ட? உன்கிட்ட, அந்த பொண்ணு கிட்ட. பேசுவோம். விவேகானந்தனுக்கு நிறைய பேச பிடிக்கும். அக்காவிடம் நிறைய பேசியிருக்கிறான். வேறு ஆள் இல்லாத குறையோ என்னவோ பேசி தீர்த்திருக்கிறான். அப்பா அம்மாவெல்லாம் அழுக்கு கலர் சட்டமிட்ட மங்கலான கண்ணாடியில் 2 கருப்பு வெள்ளை உருவங்கள், அவ்வளவுதான். வேற எதுவும் தெரியாது. மற்றபடி எல்லாம் அக்காதான். இதுநாள் வரை இனிதான் தீர்மானிக்க வேண்டும். தூங்க போகும்போது அக்கா கூப்பிட்டாள். பேசணும், நீயே சொல்லு. இங்க பாரு, பொண்ணு பிஎஸ்சி படிச்சிருக்கா. நல்ல சிவப்பு, உன்னை விட 2 அங்குல உயரம் குறைச்சல், ஒயர் கூட பின்னுவா, தையல் தெரியும், கலகலன்னு பழகுற சுபாவம், கடகண்ணிக்கு போக நல்ல பழக்க வழக்கம், உனக்கு சரியானவ. அது மட்டும் போதுமா? எனக்கு ஒத்து போகணுமே. எப்படி? புரியல. என்னோட டேஸ்டுக்கு ஒத்து வருவாளா? நல்லாவே சமைப்பாளாமே. டேஸ்ட்னா காரக்குழம்பு சுட்ட அப்பளம்னு சொல்லல. மனசு ரீதியா எனக்கு நிறைய பேசணும். ஒளிவு மறைவில்லாமல் ராத்திரி 1 மணி வரைக்கும் படிக்கணும். ஆடம்பரம் பந்தா இல்லாம எப்போதும் சிம்பிளா இருக்கணும். மலைய பார்க்க பிடிக்கும். மலை தண்ணியில வெறுங்கால நடக்க பிடிக்கும். ரொம்ப மெதுவா மேண்டலின் மியூசிக் பிடிக்கும். இன்னும் இதே மாதிரி தானே? இன்னும் அப்படி இல்ல, அப்ப வர்ற உனக்கு தகுந்த மாதிரி சுத்தமா மாறிக்கணும், அவ்வளவுதான். அப்படியும் சொல்ல முடியாது. அவ விருப்பப்படியும் இருக்கலாம். நீ மாறுவியா? யாரும் மாற வேண்டாம். முகம் சுளிக்காம கொஞ்சம் ஒத்துழைப்பு. சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப தடுமாறுற. வாழ்க்கைங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தால்தான். உன் உடம்புக்கு தான் வயசு 28 ஆச்சே தவிர மனசுல இன்னும் நீ கான்வென்ட் பையனாதான் இருக்க. இதில் கூட என் விருப்பம் படி இல்லைன்னா எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னென்னவோ பேசணும்னோ எல்லாம் அந்த பொண்ணுகிட்டயே நாளைக்கு பேசு. நாளைக்கு நாம போறோம் பெண் பார்க்க. இப்ப போய் படு. ரொம்ப யோசிக்காத, பைத்தியம் ஆயிடுவ என்றால் எரிச்சலாய். மறுநாள் விவேகானந்தன் ஆபீஸுக்கு அரை நாள் லீவு போட்டுவிட்டு அக்காவோடு பெண் பார்க்க போனான். எப்படியாவது பொண்ணு கூட பேசுறதுக்கு அனுமதி வாங்கி தரேன். நல்லா பேசு, நிறைய பேசு. என்ன பார்க்கலாம் என்றான் மெதுவாய். அக்கா,
உனக்கே தெரியும், எனக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம். பொண்ணு என்னை விட எல்லாத்திலையும் அழகு, படிப்பு, பர்சனாலிட்டி நீ சொன்ன மாதிரி 2 அங்குலம் குறைச்சலா இருந்தா நல்லது. அது மாதிரி பாத்துக்கோ. இது என்ன புது கதை? ஆமா, பின்னால நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு பிரச்சனை வரக்கூடாது. அப்ப எங்கேயாவது கிராமத்துல கண்டாங்கி புடவை புடிக்க வேண்டியது தானே? அப்படி இல்ல, கொஞ்சம் மாடர்னா இருந்தா தப்பில்ல. 4 இடம், ஆபீஸ் ஃபங்க்ஷன், அது இதுன்னு பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்க கூடாது. ரொம்ப குழம்பிட்டேடா. பெண் வீட்டுக்கு போனதுமே வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு 2 பெருசுகள் ரொம்ப சம்பிரதாயமாக கும்பிட்டு விட்டு, ஒருவர் பெண்ணின் அப்பாவாம், வந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் எதையோ பேசிவிட்டு கடைசியில் பொண்ணை கூப்பிடுங்க. அந்த பொண்ணு வந்தது. போட்டோவில் பார்த்ததை விட கண்ணம் கொஞ்சம் செழிப்பாய் இருந்தது. பொத்தாம்பொதுவாய் எல்லோரையும் கும்பிட்டு விட்டு இவனை பார்த்து ஹலோ என்றது. எதிர்பார்த்தவனாய் ஹலோ என்றான் திரும்ப. அக்காவை பார்க்க அவள் காதோறும் பிஎஸ்சி என்றாள். காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அக்கா பெண்ணின் அப்பாவின் காதில் மெதுவாய் கிசுகிசுக்க அவர் சப்தமாய் பேச தாராளமா இதென்ன புதுசா இதுவெல்லாம் என்றவது விவேகானந்தன் கையில் சிவப்பாய் 2 சொட்டு தெரித்த வெற்றிலை எச்சில். அந்த ரூம் ஏதோ கோடையலம் போல இருந்தது. சுசித்ரா நாற்காலியை இழுத்து போட்டு உட்காருங்க என்றாள். காலோரம் ஏதோ புசுவென உறுத்தியது. கால் நகர்ந்து மியாவ் என்றது. வளர்க்குறோம் என்று சொல்லி அந்த பூனையை அதட்ட அது மெதுவாய் கண் சிமிட்டி கொண்டு நகர்ந்தது. சார், பேர் என்ன சொன்னீங்க? விவேகானந்தன். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்துறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நோ ஃபார்மாலிட்டிஸ். மனசு விட்டு சிலது சொல்லிடுறேன். வித் யுவர் பர்மிஷன் என்றான் சன்னமாய். ஒரு பொண்ணுங்கிறதுனால என் அப்பா அம்மா குடும்ப கௌரவம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நான் சிலதை இழந்திருக்கேன். என்னோட ஆசைகள், எண்ணங்கள் இதுக்கெல்லாம் ஒரு தடை எனக்காக போட்டு வச்சிருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் முழுசா நானா இருக்கணும்னு நினைக்கிறேன். புரியல? நீச்சல், கராத்தே இதெல்லாம் எனக்கு பயங்கர தாகம் உண்டு. ஒரு ஆவரேஜ் குடும்ப பொண்ணா 2 குழந்தை பெத்துக்கிட்டு ஸ்கூட்டர் பின்னாடி உட்கார்ந்து சினிமா போறது மட்டும்தான் வாழ்க்கையா இருக்கிறத நான் விரும்பல. கொஞ்சம் வித்தியாசப்படணும்னு நினைக்கிறேன். விவேகானந்தன் மௌனம் காத்தான். அவள் இன்னும் அருகே குனிந்து, சார், கத்துக்க நிறைய இருக்கு. இந்த உலகத்துல தையலும் உயர்குடையும் எங்க வீட்டுல முடிஞ்சது. குடும்பம், குழந்தை தவிர எனக்காக சுதந்திரமான நேரத்தை செலவழிக்க முடியுமா? கடிகாரம் மாதிரி சுத்தி ஒரே ஆளை மையமா வச்சு சுத்திக்கிட்டு இருந்தா என்ன சுவாரஸ்யம் இருக்கு சொல்லுங்க? ஆக நீச்சல், கராத்தே மட்டும்தான் உங்க லட்சியமா? அப்படி இல்ல, இன்னும் இருக்கு. கராத்தே, கம்ப்யூட்டர்னு பெரிய லிஸ்ட். இப்ப பேச நேரம் இல்ல. இப்பவே பாருங்க, யாரோ ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு கொடுக்க முடியாதத கணவன் கிட்ட எதிர்பார்க்கறீங்க. நிச்சயமா என்றால் தப்புன்னு எதுவும் இல்ல. நாளைக்கு குழந்தை குட்டினா ஆயிட்டா எப்படி? எதில் கவனம் செலுத்துவீங்க? அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு ஆயிடாதா? சும்மா பழமொழி சொல்லி எல்லாம் என்ன குழப்ப பாக்காதீங்க. நான் தெளிவா இருக்கேன். சரி என்று யோசித்து விட்டு, இதுக்கு நான் சம்மதிக்கலனா என்றான். சோ சிம்பிள். பெண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. விவேகானந்தன் ஒரு முறை மனசை உலுக்கி கொண்டான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உலகம், கற்பனைகள், ஆசைகள், லட்சியங்கள். நான் தான் முதல் முறையாக உங்களை பெண் பார்க்க வந்திருக்கிறேன் நினைக்கிறேன். ஆமாம். ஓகே என்றான். எழுந்து கொண்டான். என்ன எழுதிட்டீங்க? பேசலையா? மறந்து போச்சு என்று சொல்லிவிட்டு வெளியே போனான். அக்கா மெதுவாய் அருகே வந்து என்னாச்சு என்றாள். வீட்டுல பேசிக்கலாம். எல்லோரும் இவர்கள் முகத்தை பார்க்க அதே வழக்கமான வந்து சொல்றோம். பஸ்ஸில் போகும்போது அக்கா மீண்டும் என்னாச்சு என்றாள். என்ன மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. புடிச்சிருக்கா இல்லையா தெரியல என்றான்.